வேதம் நம்மளுக்கு வெளிச்சமாக இருந்தாலும் வேதத்தை நாம் இருட்டாக தான் வச்சிருக்கோம். வெளிச்சத்துல இன்னும் கொண்டு வரல. ஏன்னா தலைவிடமே சரியில்லைன்னா பால் என்ன செய்யும்? பால் என்ன செய்யும்? தலைவிடமே சரியில்லை, வால் என்ன ஆடி செய்ய போகுது. அதனால தேவன் நல்ல ஒரு ஸ்லாக்கியத்தை தருவார், நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். இந்த தவசு காலம் தாவ காலம் என்று நான் சொல்லிக் கொண்டு இருந்தேன். என்னுடைய போன் ரிப்பேர் ஆனதுனால என் மகளுடைய போன்ல பார்க்க சொல்லும் போது அது மாதிரியே எங்கேயுமே போடப்படல. தவக்காலம் தவசு காலம்னு இல்லை. இது எப்படி வந்துச்சு? இது எப்படி மனுஷனுக்குள்ள புகுத்துனாங்க? இயேசு சொல்லல நீங்க தவசு காலம் இருங்க தவ காலம் இருங்க சொல்லல. ஆனா மனுஷனுடைய எண்ணங்களை பரிசுத்த வேதாகமத்துக்குள் நுழைக்கிறதுனால பரிசுத்த வேதாகம் என்ன செஞ்சிச்சு? இழந்து போய் கொண்டு இருக்கிறது. ஊழியக்காரன்லாம் அடிபடுறாங்க கொள்றாங்கன்னு எல்லாம் சொல்றாங்க. அவன் உலகத்தை சார்ந்து உள்ள இருந்தா அவன் அடிபட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். தேவனுக்கு இருந்தா தேவன் சொன்ன வார்த்தை எகிப்திலிருந்து ஜனங்களை கொண்டு வரும் பொழுது எவ்வளோ எதிர்ப்பு மோசைக்கு இருந்த போதிலும் மோசையை தூக்கி நிறுத்தி வந்து கொண்டு வந்தார். ஒரு மனுஷனால செய்ய முடியாது, தேவன் அப்படி செய்தார். அப்ப நம்மளுடைய காரியங்கள் இந்த தவ காலத்துக்கு 40 நாளையே வச்சாங்க, அதுவும் தெரியாது. தவச காலம்னா 40 நாள், அங்கிட்டு 40 நாள்ல உயிர் திறந்துருவார், பரலோகம் பெறுவார். ஆனா மனுஷனுடைய கற்பனையை கொண்டாந்து வேதத்துக்குள் சேர்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா கற்பனையை என்னைக்குமே நிலைச்சு இருக்கக்கூடாது, ஆளக்கூடாது. படிக்கிறதுனா என்ன படிக்கிறோமோ அதுதான் பேச வேண்டும். தம்பி சொன்ன மாதிரி பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா எவ்வளோ காரியங்கள் நான் எவ்வளவு பேர்த்தோட பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஆனா அதுல ஒரு வார்த்தை, ஒரு நல்ல காலில் டோலாக்கெல்லாம் போட்டு கையில எல்லாம் கட்டிட்டு எல்லாம் நல்ல பரிசம் வைக்கிறான். அவன் பாத்தீங்கன்னா அவன் சொல்றான், உங்களுக்காக பரலோகம் திறக்கப்படல. அப்ப சொன்னப்ப யாருக்கா திறக்கப்பட்டதுன்னு ஏன் கூட ஒரு சிந்தனைகள் வந்துச்சு. அப்ப சொன்னா அவன் எந்த உருவத்தில் இருந்தானோ எனக்கு தெரியாது, அவனுடைய வார்த்தை எனக்கு மனசுல பட்டுச்சு. சிலுவையிலே தொங்கி இறந்த இயேசுக்காக தான் பரலோகம் திறந்துச்சு, யார் இன்னும் பரலோகத்துக்கு ஒருவனும் ஏறி போகவில்லை என்று அடிச்சு சொன்னான். அப்ப எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. மத்தேயு 19 பார்த்தோமே, அதை பார்த்தீங்கன்னா வானம் திறக்கப்பட்டது, நல்ல பரலோகம் திறக்கப்பட்டதுன்னு போட கிடையாது. வானம் திறக்கப்பட்டது, மோசையை பார்த்தேன், ஆபிரகாம் பார்த்தேன், அப்படி பார்த்தேன், இப்படி பார்த்தேன். ஆனா பரலோகம் யாருக்காக திறக்கப்பட்டிருக்கு? இயேசு ஒருவருக்காக திறக்கப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு எல்லாருமே பரலோகம் போலான்னு ஆசைப்படுறாங்க. பரலோகம் போறதுக்கு தெரியல, தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அறிவுரை இல்லை. ஏன்னா இன்னைக்கு உலகத்தை சார்ந்தே வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால நம்மளால என்ன செய்ய முடியல, தனியா பிரிச்சு எடுக்க முடியவில்லை. அதனால வெண்டிகாசுக்காரங்களாம் சொல்லுவாங்க தவ காலம். என்ன காலம்? இது ஆர்சியில் சொல்லுவாங்க தவசு காலம். என்னங்க, இந்த 40 நாள் கல்யாணம் பண்ண மாட்டாங்க, கருமாதி பண்ண மாட்டாங்க, செத்தவனெல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சிருப்பாங்க. செத்தவனெல்லாம் வீட்டுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. முட்டாள் ஆக்கிட்டு இருக்கிறது கிறிஸ்தவனுடைய ஊழியத்தின் பாதையிலே இருந்து கொண்டிருக்கிறது. தவ காலத்துக்கு தவசு காலத்துக்குமே என்ன வித்தியாசம் தெரியல. தவம் என்றால்
தன்னை வருத்தி உட்கார்றது தான். அது எத்தனை நாள் தெரியாது. தன்னை வருத்தி உட்கார்றது. எதுக்காக வருத்தணும்? இந்த உலகம் எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த உறவு வேண்டாம், என்னுடைய இச்சை வேண்டாம், இதெல்லாம் விட்டுட்டு இருக்கிறது தான் தவக்காலம். இதுதான் சொன்னாரு, முழுசு முற்றி திறந்தவன் முனியன். முழுசு முற்றி திறந்தவன் முனிவர். ஆனா எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கவன் அவனுக்கு பேர் என்ன வரும்? முனிவன் வருமா? இன்னைக்கு கற்பனை யாரை கேட்டாங்க, நான் இயேசு ஏத்துக்கிட்டேங்க, இயேசு ஏத்துக்கிட்டேங்க, இயேசு இயேசு ஏத்து என்ன அடையாளம்? நான் வரவோட தம்பிட்ட கேட்டேன், எத்தனை மணிக்கு ஆறாங்க? 8 மணிக்கு லேட் ஆயிடுச்சு. அந்த லிஸ்ட்ல நான் இருக்கேன். ஒழுங்கு இல்லை. ஆனா உலக ஆசை என்னைக்கு நம்மளை விட்டு போகுதோ, தம்பி சொன்ன மாதிரி சில ஊர்ல என்ன இருக்குது, இங்க எல்லாமே இருக்குது, ஒரு சிலிண்டர் இல்லைங்கிறனால எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, என்ன செஞ்சிட்டாங்க, எங்க போனாலும் எதுவுமே இல்லை. அந்த சிலிண்டர் வீட்டில் நிப்பாட்டணும் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். சோத்துக்கு சிங்கி அடிக்கணும், எல்லாம் இருக்கணுங்க. அப்ப அதை பார்த்து பார்த்து சாகரவன் தான் கிறிஸ்தவனா இருக்கும். இன்னைக்கு எல்லா வசதியும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா நான் கிறிஸ்துவ ஏத்துக்கிட்டா எப்படி இருக்கும்? வேதம் தெளிவாக சொல்லுகிறது, எடுத்து படிங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 21 படிங்க. என்ன சொல்றாருங்க? ஆரம்பமே பரலோகத்தின் சித்தத்தின்படி செய்கிறவனே தான் இன்னைக்கு கிறிஸ்தவனா இருக்கணும். இன்னைக்கு செய்யறது யாரோட சத்தியத்தில் செய்யறாங்க? எவ்வளவு ஊழியக்காரங்க நிறைய பெருகிட்டாங்க, நிறைய சபைகள் பெருகிடுச்சு. வடநாட்டு பக்கம்னா சபைகளை போட்டு அடிக்கவும் உதைக்கவும் செய்யறாங்க. ஆனா பரிதாபம் என்ன இருக்கு? பரிதாபம். ஏன்னா இந்த ஸ்தலத்துல நிக்கக்கூடியவரு நம்மளை பாதுகாக்க மாட்டாராம். ஆனா வேதம் சொல்லிக்கிறது, இயேசு இதை கடந்துதான் வந்தாரு. இயேசு இந்த உலகத்தை கடந்துதான் வந்தார். அவர் ஒண்ணு தெரியும், வானத்துல குஞ்சு வானத்துக்கு உடனே போகல. அவர் பட்ட கஷ்டப்பட்டா நம்ம ஒரு காலத்தில் ஒரு நிமிஷத்துல நம்ம பாடுபட முடியாது. ஆனா பேர் கிறிஸ்தவனா இருக்கிறோம். நான் இயேசு ஏத்துக்கிட்டேன், ஞானஸ்தானம் எடுத்தேன், திருவிருந்து எடுத்துக்கிட்டேன், அதெல்லாம் குப்பை. அதெல்லாம் குப்பை. கொடுக்கிறவனும் குப்பை, வாங்குறவனும். அப்ப நம்மளுடைய சிந்தனை நான் மாறுறது எப்படி? 10 மாசம் வயிற்றுல இருக்க புள்ள வெளியே வந்தோடனே என்னோட பிள்ளை என்று உரிமை கொண்டாடுறோமா? ஆனா இன்னைக்கு எவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. நான் இயேசுவை ஏத்து அவரோட 10 மாசம் இருந்து வெளியே வந்த கிறிஸ்தவனா இருக்கா? எவன் இருக்கான் சொல்லுங்க பாப்போம். ஒருத்தனை சொல்லுங்க. ஏன்னா தேவன் நல்ல காரியம் நம்மளுக்கு பாதுகாக்கக்கூடியவர். என்ன சொல்றாரு அவர்? 12 வருஷம் அப்படிமா நான் படிக்க சொன்னார். பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே இப்ப ஏன் இதை சொன்னாருங்க? இதையே சொன்னாரு. இயேசு ஏத்துட்டா பரலோகம் போயிட முடியுமா? இயேசு ஏத்துட்டா பரலோகம் போயிட முடியுமா? இயேசுடைய வழியிலே நாம் கத்து போக வேண்டும். அதுக்குதான் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்னார். இன்னைக்கு எவ்வளவு காரியங்களை பார்த்து கொண்டிருக்க, எவ்வளவு சத்தியங்கள் உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய சத்தியங்கள்
தம்பி சொன்ன மாதிரி எவ்வளவு காரியங்கள் இருக்குது. தேவன் கடைசி காலத்திலே சிறு பிள்ளை வாயில பேசுவாருங்க. ஆனா இன்னைக்கு எவ்வளவு காரியங்கள் இருக்குது. ஒவ்வொரு ஊழியக்காரனை பேசிக்கொண்டு இருக்கிறான். நான் ஆரம்பத்துல இருந்து கண்டிஷன் போட்டது எல்லாமே என்ன இருக்கு, இப்போ ஒவ்வொருத்தன் பேசிட்டு இருக்கான். அன்னைக்கு நீ செய்த தப்பு, உன் சபைக்கு நாங்க வர முடியாது, காணிக்க கேட்க மாட்டாங்க, திருவிருந்து கொடுக்க மாட்டாங்க, ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டாங்க, நீ எதிரடா தகுதி என்று கேட்டேன். நீ கிறிஸ்தவனுக்கு என்ன தகுதியா இருக்கிற? பிறந்த 8 மாசத்து பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைப்போமா? 25 வயசு 30 வயசு 35 வயசு 40 வயசு 50 வயசு பார்த்த பிறகு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். ஒரு மனுஷ சரீரத்துக்கே இப்படி பாடுகள் இருக்கும் பொழுது இன்னும் இயேசுக்குள்ளே நீ பிறக்கலையே, பிறந்தது பொய் சொல்றியே. இயேசுக்குள்ள பிறந்திருப்பியானால் நான் யாரோட இருப்பேன்? உலகத்திற்கு தனி சேர்ல போய் உட்கார்ந்து இருப்பேன். என்னோட சிந்தம். ஆனா பரலோகத்துக்கு போறவன் இயேசு பிதாவே பிதாவேன்னு கூப்பிட்டா கூட போக முடியாது. அதனால சொல்றாரு, என்னை கூப்பிடணும் உனக்கு ஆசை இருந்துச்சுன்னா அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க, அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. அப்ப இன்னைக்கு எவ்வளவு பாத்தீங்கன்னா பேஸ்புக்ல எவ்வளவு ஊழியம் நடக்குது. ஒருத்தர் பாத்தீங்கன்னா இந்த காலை தூக்குவான், எல்லாம் உழுவுறாங்க, கையை தூக்குறான் உழுவுறாங்க. அது என்ன ஆவின்னு எனக்கு தெரியாது. இன்னும் எவனுக்கு பரிசுத்தாவி எவனுக்கும் இல்ல. பரிசுத்தாய் வந்தா அடக்குமுறை உண்டு, அடங்கக்கூடிய மரம் உண்டு. இன்னைக்கு ஜனங்க எங்க ஓடுது? அதுக்கு வயிற்று வலி, எவனா சரி பண்ணா சரி, அதுக்காக போயிட்டு இருக்காங்க. ஆனால் சபைகள் மாற வேண்டும், சபை ஊழியக்காரன் மாற வேண்டும், சபையில் இருக்க விசுவாசிகள் மாற வேண்டும். இந்த வாரம் எல்லாம் கோயில பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போனாங்க. பார்த்தா என்ன இருக்காங்க, ஒரு 40 நாள் துக்கமா இருக்கிறதுனால கூட நம்ம என்ன புடவை கட்டிட்டு போறது இல்ல, கிழிஞ்ச புடவை கட்டிட்டு போறோமா? ஆனா வேதம் தெளிவா சொல்லுகிறது, இப்படிப்பட்ட காரியத்தை அடுத்த வசனம் படிமா. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியேன். இப்ப இந்த ஊழியம் செய்யறவனா அக்கிரமக்காரனா நல்லவனா? சொல்லுங்க பாப்போம். இன்கொல்டிங் என்ன ஊழியங்கிறது? எவ்வளவு செய்ய முடியாது ஊழியத்தை, எவ்வளவு செய்ய முடியாது, செய்யறதுக்கு தகுதி இல்லை. நேற்று உத்தரப்பிரதேசத்துல இருக்கிறப்ப அங்க நிக்கிறான் யாரு, பாஸ்டர், பாஸ்டர் ஒய்ஃபு, புள்ள நிக்குது. 3 பேர்த்த பேசுவாரா இல்ல ஒருத்தட்ட பேசுவாரா? யார்கிட்ட பேசுவார்? யார்கிட்ட பேசுவாரு? எல்லாமே வேதத்துக்குள்ள இருக்குங்க. ஆதிகாமத்துல 3ஆம் அதிகாரத்துல படிக்க வேண்டாம், படிச்சிருக்கோம். ஏவாளை தனியா கூப்பிட்டு பேசினார். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? ஆதாம் துணை கொடுத்தா கூட ஏவாளை தனியா கூப்பிட்டு பேசினார், ஆதாம் தனியா கூப்பிட்டு பேசினார். ஒத்துக்கலாம்ல? அப்ப புல் வீட்டுல நான் பொண்டாட்டியோட நிக்கிறேன், பிள்ளையோட நிக்கிறேன்னா யார்கிட்ட பேசுவாரு? யார்கிட்ட பேசுவாரு? 3 பேர் யோக்கியமே இல்லாம நிக்கிறோம். அப்ப அடி வாங்கணும், வாங்க கூடாது. அப்ப சத்தியங்கள் இந்த சரிவர போகல. அப்ப சத்தியம் சரியா போச்சுன்னா உலகத்துல எல்லாமே ஞானியா இருக்கும். உலகத்துல எல்லாருமே ஞானியா இருக்கும். இங்க ஞானினாவே என்னன்னு அர்த்தம் இல்லை. நல்லா கோட்டு போட்டு டை போட்டு பிரசங்கம் பண்றோம்.
அங்க ஒரு ஏழை விசுவாசி உட்கார்ந்து, அதுக்கு என்ன ஆசை இருக்கும்? அவங்களுக்கு ஃபாரின்ல காசு வருதுப்பா, நம்மளுக்கு வீட்டுக்கு போய் சோறு பொங்குனாதான் சாப்பாடுயா. ஆனா இயேசுவை பார்த்து யாருமே அப்படி சொன்னதாக எழுதவும் இல்ல. அப்ப அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க, ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவனே எவனோ. யாருங்க? எத்தனை ஊழியக்காரன் நிற்பான், எத்தனை விசுவாசி நிற்கும்? இங்க பக்கத்துல சபை இருக்கும், எங்க போவோம்? அது சத்திய வார்த்தைங்க. நீ ஒரு தெருவில் இருக்க சபைக்கு போயிடாத. இன்னைக்கு பாருங்க, ஆட்சியில பாருங்க, செவத்தியார் திருநாள் ஒண்ணு வரும். அந்த தெருல என்ன செய்வாங்க? அவன் இண்டிவிஜுவலா பைபிளை கொண்டு வந்தான். என்னது? வழிமுறைகளை இண்டிவிஜுவலா கொண்டு வந்தான். அதனால உலகம் திருத்த முடியாதுன்னு அன்னைக்கு இயேசு என்ன சொல்லிட்டாரு? இவங்களை திருத்த முடியாது, பரலோகத்துக்கு வரணும் ஆசை இருந்தா என்னுடைய வார்த்தைகளை கேட்டு வாரும் என்று. மறுபடியும் அந்த வசனத்தை படிமா. ஆகையால் கேட்டு எவனோ எப்படி இருக்காங்க? நம்மள யார் மேல? கண்மலை மேல யாரு? இயேசு மேலே நான் உட்காருப்பேன். உட்காருவோமா? 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 உட்கார மாட்டோமா? உட்காரணும். ஆனா அதே சொல்றாரு, அதே மத்தேயு 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுது, மனுஷரை குறித்து எச்சரிக்கையா இருங்க. யாரை குறித்து? உட்கார்ந்து இருக்க விசுவாசியை குறித்து எச்சரிக்கையா இரு. அது இங்கிட்டு தாண்டிட்டு இருக்கும். அது 1000 கோடால வந்து உட்கார்ந்து இருக்கும். உள்ள ஒன்று வச்சிருக்கு, வெளியே ஒன்று பேசும். வர்றப்பெல்லாம் ஒரு விசுவாசி 10 ரூபா கொடுத்து பாருங்க. எங்க பாஸ்டர் மாதிரி ஒருத்தனும் இருக்க மாட்டான். 10 ரூபா கேட்டு பாருங்க, போனா காசு கேட்கிற பாஸ்டர். என்னைக்கு சபைக்குள்ள காசு வந்துச்சோ அன்னைக்கு கர்மாதி ஆயிடுச்சு சபை. காசுக்கு என்னைக்கு அடிமைப்பட்டார்களோ அதனால்தான் சொன்னார் இயேசு, அந்த விதவை போட்ட காசு தான் தேவனுக்கு போய் சேரு, மத்தவன் போடுற காசுலாம் சேராது. நான் புதுநன்மை எடுக்கும் பொழுது எங்க அம்மா அப்ப உரம்னா கொடுக்கணும், பல உறவா இருக்கும். கோயிலுக்கு எழுப்பி விடும், போகணும், உட்காரணும். அதை முடிச்சோடனே எங்களுக்கு பாடம் நடக்கும். ஏன்னா புதுநன்மை எடுக்கிறதுக்கு அது முழுகிட்டா செத்து போயிடுவோமா வாழ்ந்துருவோமா தெரியாது. அதெல்லாம் கெத்து பெரிய பேனர் அடிச்சு என் மகளும் என் மகனும் புதுநன்மை எடுக்கிறாங்க, எல்லாரும் வந்து பாருங்க. இது வசூல் பண்றதா இல்ல கடவுளுடைய காணிக்கையா? சொல்லுங்க பார்ப்போம். அப்ப அதான் சொல்றாரு, படிமா, மனுஷர்களுக்குள் எச்சரிக்கையா இருங்கள், அவர் ஆலோசனை சங்கத்துக்குள் எங்க ஒப்பு கொடுக்க போறாருங்க. இன்னைக்கு நடக்கிறது சத்தியத்தில் நடக்குதா இல்ல வேதத்தில் உள்ள மாதிரி நடக்கிறோம்? ஆலோசனை சங்கத்துல உட்கார வைக்கும் போது பாருங்க, படிங்க. என்ன சொல்றாங்க? அப்ப நீ நடக்கிறது நம்ம போய் படுத்தாப்படுறோமே, ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஒரு ஊழியக்காரன் சொல்றோம், எல்லா சபைக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா இங்க வரல, என்ன தமிழ்நாட்டுக்குள்ள இன்னும் ஊழியக்காரனை அடிக்கிறதுக்கு வரல. என்னைக்கு ஊழியக்காரனை அடிக்க வராங்களோ அப்பதான் திருச்சியில் இருக்க சபைகளா திருந்துமா திருந்தாதா?
இந்த வசனத்தை மறுபடியும் படிமா, நான் போய் சொல்றேன். மனுஷரை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். இது அடுத்த வசனம் படிமா. அவர்களுக்கும் புறஜாதியாருக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள். அவர்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்று கவலைப்படாதீர்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்த நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். இப்ப அடிபடுறப்ப என்ன பேச்சு பேசியிருப்பாங்க சொல்லுங்க. தேவன் சொன்ன வார்த்தை பேசியிருப்பானா இல்ல இயேசு பேசினாருங்க? இயேசு பேசினாரு. 7 வாக்கியம் அடுத்த வாரத்தில் ஆரம்பிச்சிருவானுங்க. 7 வாக்கியம்னு அவர் 7 வாக்கியம் தான் பேசினாரா? இந்த பைபிள்ல துவக்கத்திலிருந்து முடி வரைக்கும் அவ்வளவு வார்த்தை இருக்குது. இந்த கர்மம் முடிச்சவனுங்க 7 வார்த்தை 80 வார்த்தை 90 வார்த்தை தூக்கி தூம்பால சுத்தி கொண்டு போய் அடக்கம் பண்ணி திருப்பி டப்பில் அடைச்சு சரியா போச்சு. தவசு காலம் முடிஞ்சு போச்சு. ஆனா என்னைக்கு விழிப்புணர்ச்சி வரும்? விழிப்புணர்ச்சிக்காக எல்லாருமே சொல்றோம். இந்த எலெக்ஷன் வரும்போது எப்ப விழிப்புணர்ச்சி? ஒருத்தர் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சுட்டான், ஒருத்தர் இப்ப இருந்து ஆரம்பிக்கிறான். நான் உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சேன், 5000 ரூபாய் கொடுத்தேன், 10000 ரூபாய் கொடுத்தேன், அடுத்த வர்றதுக்கு நான் 2500 ரூபாய் கொடுப்பேன், 2000 ரூபாய் கொடுப்பேன். பல்ல கட்டுறது யாரு? அதுக்கு ஒரு நல்ல ஒருத்தன் போட்டுருந்தான். 2000 நோட்டு கீழே கிடந்துச்சான். அது கழுத தின்னுச்சான். அப்ப அந்த கழுதைட்ட ஐயோ பணம் வா, அது கீழே போட்டான். ஓட்டுக்கு பணம் கேட்டு வாங்கி போடுற ஜாதி இருக்குது. எல்லாமே ஆதாரம் வச்சிருக்கேன். நம்ம என்ன ஜாதிங்க? நம்ம என்ன ஜாதிங்க? புஷ்பராஜி போய் வாங்கிட்டு வந்துரு, நீ ஓட்டு போடணும்ல. வீட்டுக்கு தலைக்கு 2,000 எவ்வளோ ஆச்சு? 8-10,000 ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கிடலாம். ஓகே, உலகத்தை ஆளக்கூடியவனுக்கே இந்த நம்ம காசு 2000 ரூபாய் கொடுத்தா அப்பதான் வாரம்னா இயேசு கிறிஸ்து யாரு கொடுத்து போறது? அவர் சொன்னார், கிரையம் கொட்ட ரத்தத்தை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேனே. அதுக்கு விசுவாசம் இல்லாத ஜனம் அது கழுத கூட ஒரு பொதி சுமக்கக்கூடியது. அதுக்கு கேவலமா ஏதாச்சும் ஒரு மிருகத்தை சொல்லலாம். அப்ப நம்ம செய்யக்கூடிய காரியம் எதுக்கு? இப்ப பாதி பேர் பாத்தீங்கன்னா அந்த 5000 ரூபாய் வரலட்டு எல்லாம் கலெக்டர்கிட்ட போய் நிக்கிறாங்க. அவன் ஒரே வார்த்தையா சொல்றான், எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பேசி. ஏன் 5000 ரூபாய் கொடுக்குற யாராச்சும் கேட்டாங்களா? கேட்க சொல்ல. இந்த காசு முத நான் வாங்கல, என் மனைவி போய் வாங்கினா ஓப்பனா சொல்லி முடிப்பேன். எனக்கு வந்து வெக்கம்லாம் இல்லை. அந்த காசை கொண்டு போய் என் மகள் கொடுக்குன்னு என் மனைவி சொன்னா, அன்னைக்கு புடிச்ச சனி இன்னைக்கு வரைக்கும் இல்லாட்டி அவன் என் வீட்டு ஒத்துக்க வேலை இல்லை. இது காரணம். அந்த 3000 காசு அவன் இல்லாம ஓடிருப்பா, இல்ல அவன் இல்லாம கட்டியிருப்பானா? இன்னைக்கு வரைக்கும் வேதனை, இந்த நிமிஷம் வரைக்கும் வேதனை. காரணம் இலவசமாக கொடுத்ததை இலவசமாக கட்டி கொடுக்க. 10ஆம் அதிகாரத்தை என்ன இலவசமா கொடுக்கறான்னு சொல்றாரு பாருங்க. 5வது வருஷம் 8வது வருஷம் பாருங்க. மாக்குங்கள், சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள். எதை கொடுக்க சொல்றாருங்க? எதை இலவசமா கொடுக்க சொன்னாரு? வெயில் காலத்துக்கா 2000 ரூபாய், 3 மாசத்துக்கு 3000, 3 2 5000 கணக்கு. ஊழியக்காரன் சொல்லுவான், என்ன இருக்கு? 2 மீன் 5 அப்பம் காணிக்க. 2 மீன் 2000 ரூபாய், 5 மீன்னா
1000 ரூபாய். ஒருத்தன் 7000 ரூபாய் யாருக்கு கொடுக்கணும்? மோகன் சில்லாசருடைய சர்ச்சை பார்த்திருக்கீங்களான்னு தெரியாது. நான் பேஸ்புக்கில் தான் பார்க்குறேன். அதுல எவ்வளவு தரலான கூட்டம் இருக்குது. அந்த சர்ச்சை திறக்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்து ஆள் வந்தாங்க. கவர்மெண்ட்ல இருக்க ஆள் என்ன கிறிஸ்தவனா? ஏன்னா பயம். கவர்மெண்ட் சப்போர்ட் இருந்தாதான் சபை நடத்த முடியும். அப்ப நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய செயல்கள் எப்படிப்பட்ட ஒரு காரியமா இருக்கிறது. அடுத்து சொல்றாரு, அதே 10ஆம் அதிகாரம் 20வது சொல்ல முடியுமா? பேசுகிறது நீங்கள் அல்ல. யார் ஆவியான பேசுவார் நம்மள்ட்ட? அப்ப இயேசுல என்ன ஆவி இருந்துச்சு? நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப பிதாவின் ஆவி இருந்ததுனாலதான் நான் அப்பா பிதாவே என்ற கூப்பிடுகிற புத்திர சுவீகாரத்தை நான் பெற்றிருக்கிறேன். அடுத்த சொல்றாரு, அடுத்த வருஷம் சொல்றாரு, இன்னைக்கு நடக்குதா நடக்கலையா? சம்பவம் நடக்குதா நடக்கலையா? நடக்கும். வேதங்கிறது வெளிச்சம், வேதங்கிறது இருள் அல்ல. நான் வேதத்தை படித்து எதுல இருக்க? இருட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த தவசுகால 40 நாள் எப்படி வந்துச்சு தெரியுமா? 40 நாள் எப்படி வந்துச்சு? ஏன் 30 நாள் வைக்க கூடாதா? ரம்ஜான் நோம்பு வந்துச்சு, எத்தனை நாள் அது? நம்மளுக்கே 40 நாள். செத்ததுல இருந்து உயிர்த்தது வரைக்கும் 40 நாளுங்க. அந்த 40 நாள்ல மெயின்டைன் பண்ணி நம்ம விட்டு போப்பு இருக்காரு. என்ன செஞ்சாரு? ஆரம்பத்துல இந்த தவுசு காலம்னா இருந்ததாக எனக்கு தெரியாது. எனக்கு 72 வயசு ஆகுறதுனால தவுசு காலம் இருந்ததாக கிடையாது. கோயில் திருவிழா நடக்கும், கோயில் திருவிழா நடக்கும். அப்ப ஏன்னா சாமியார் பற்றாக்குறை. ஒரு சாமியார் ஒவ்வொரு கோயிலா பூசை வைக்கணும். அவங்க தவசு காலத்துல எங்க போய் வைப்பாங்க? அதுக்கப்புறம் சபைகள் என்ன, ஏழு சபையோ மாதா சபையை சேர்ந்து என்னாச்சு, சாமியார்கள் நிறைய உருவாக்கி 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 தெருவில் ஒரு சாமியார். இப்ப ஆரோக்கியமாக கோயில்களுக்கு செலவு பண்ணி கட்டுங்க, பல கோடி செலவு. அது எவன் வீட்டு காசு தெரியாது. எவன் அவங்க இருக்க சாமியை உடைச்சிருக்க மாட்டான். அந்த சாமியாரு உடைச்சிருக்க மாட்டான். ஆனா நான் இந்த இடத்துக்கு என்னுடைய காசு ஒரு 10 காசுனால இருக்கும். என்னுடைய காசு 10 காசுனால இருக்கும். ஆனா அப்படிப்பட்ட கோயிலை கட்டி அங்க கோயிலுக்கு போறவனா பரலோகத்துக்கு போவானா? பரலோகத்துக்கு போவானா? நேற்று ஒருத்தர் வந்தார், நான் அம்பேத்கர் கோயில் கட்டினாங்க, சாவியை கொடுத்துட்டு வந்தேன். ஆனா இன்னைக்கு நான் போய் ஒரு 50-100 கேட்கிறேன், இந்த மாதிரி கோயிலை கட்டிட்டு காசு கேட்க வந்துட்டார். இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கை. அப்ப அதான் சொல்றாரு, பேசுகிறது நான் அல்ல, எனக்குள் பிதாவின் ஆவி இருக்கனாலதான். அவர் எங்க போய் பேசினாருங்க? எங்க போய் பேசினாரு? பிளாத்திட்ட போய் நின்று பேசுறாரு. அது கதையெல்லாம் யோவான்ல படிச்சு பார்த்துக்கங்க. பிளாத்திட்ட போய் கேட்கிறாரு, நீ தேவனுடைய குமாரனான்னு கேட்கிறார். யாரு? பிளாத்து கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு? நீ சொல்றியா இல்ல மற்றவங்க சொல்றாங்கன்னு சொல்றியா? என்ன பதிலுங்க? அப்ப தேவனுடைய குமாரன் என்று இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அப்ப தேவனுடைய குமாரனாக இருந்தால் நான் இயேசு மாதிரி மாறி இருப்பேன்.
அதுதான் சிலுவையில வந்து கடைசி வசனம் ஒன்று வரும். என்ன வரும்? பிதாவே பிதாவே ஏலி ஏலி லாமா சபக்தானா. அதுக்கு அர்த்தம் என்னவா? பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர்? பூமியில ஒரு நல்ல ஒரு இயேசு கிறிஸ்து ஆளா இருந்தா கைவிட்ட பிறகு என்ன இருக்குது? மறுரூபமாக முடியும். மறுரூபமாகிறதுக்கு படிச்சிருமா? அடுத்த வருஷம் படிச்சிரு. என் நாமத்தினாலே நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம். எப்பன்னா எத்தனை பேர் நிலைச்சிருப்பாங்க? எத்தனை பேர் நிலைச்சிருப்பாங்க? நிலைச்சிருக்க முடியுமா? ஒரு கிளாஸ்ல நிலைச்சிருமான்னு சொன்னா கோவமா வராதா? சரி, ஃபெயில் ஆகிட்டியாமா, பரவாயில்லம்மா, அடுத்த வருஷம் ஃபெயில் ஆகிட்டியாப்ப உருவமா நம்ம என்ன செய்வோம்? அப்ப நான் இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யறோம்? நிலைச்சு எதுல இருக்கணும்? தேவனுடைய வழியில நான் நிலைச்சு இருந்தேன். ஒரு படி ஒரு படி ஒரு படியா நினைச்சோம் மாறிக்கொண்டு போகக்கூடிய ஒரு சிலாய்க்கு நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்த வருஷம் சொல்றாரு, என் நாமத்தின் முதல் நீங்கள் எல்லாராலும் பயக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனை ரட்சிக்கப்படுவார். ஒருவன் பட்டணத்தில் துன்பப்படுத்தினால் என்ன செய்யணுங்க? இன்னைக்கு என்ன சொல்றாரு? வழி சொல்றாரா இல்லையா? அப்ப நான் எல்லாருமே மோசமா இருக்காங்க இடத்துல நான் போய் சத்தியம் சொன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இப்ப இதுல ஒரு வார்த்தை வருது, அது 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 சீசர்கள் அர்த்தம் தெரியுமா? அவர் வீட்டாரை சொல்வது அவர்களுக்கு பயப்படாதீர்கள், வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. நான் உங்களுக்கு இறுதியிலே சொல்கிறதை நீங்கள் வெளிச்சத்துக் கொள்ளுங்கள், காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளில் பிரசித்தம் பண்ணுங்கள். இப்ப யார்கிட்ட பேசுவாருங்க? யார்கிட்ட பேசுவாரு? யார்கிட்ட பேசுவாரு? எனக்கு புள்ள இருந்துச்சு, பொண்டாட்டி இருந்துச்சு, பேர பிள்ளைங்க இருக்கு, யார்கிட்ட பேசுவாரு? யார்கிட்ட பேசுவாரு? ஒரு ஊழியக்காரர் இருக்காருனாக்கா யார்கிட்ட பேசுவாரு? உண்மையான ஊழியக்காரனா இருந்தாக்க தான் பேசுவாரு. அப்ப உண்மையான ஊழியக்காரர் சத்தியம் உண்மை, ஆனா ஊழியக்காரர் இல்லையே. அடுத்த வருஷத்தை மட்டும் படிச்சுப்போம். ஆத்மாவை கொள்ளுகிறவனுக்கு போதுமா? அப்ப பாருங்க, நான் யாருக்கு பயப்படணும்? என் சரீரம் போறதுக்கு பயப்படணும். எனக்குள்ளுக்கு ஆவி யார்கிட்ட போகணும்? யார்கிட்ட போகணும்? என் ஆவி தேவனை நோக்கி போக வேண்டும். அப்ப தேவன் அதனால சொல்றாரு, பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டி? அர்த்தம் சொல்றாரு, எல்லாம் முடிந்தது என்று தன் ஜீவனை யார்கிட்ட ஒப்பு கொடுத்தாரு? யார்கிட்ட ஒப்பு கொடுத்தாரு? நம்ம யார்கிட்ட ஒப்பு கொடுக்க போறோம்? நம்ம யார்கிட்ட ஒப்பு கொடுக்க போறோம்? ஏன் அவர் பிதாட்ட ஒப்பு கொடுத்தாரு? அது தெரிஞ்சுக்கங்க. அப்ப அவர் முழுக்க முழுக்க என்னைக்கு உபவாசம் 40 நாள் இருந்துட்டு மலையிலிருந்து கீழே இறங்கினாரோ அதுல இருந்து அவர் சாகுற வரைக்கும் யாரோட இருந்தாரு? பிதாவோட இருந்தனால தான் என் ஜீவன் யாருக்கு போகணும்? பிதாட்ட தான் போகணும்.
நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கோமே, இந்த 40 நாள் இந்த தவச காலத்தை கொண்டாடுறவன் அடுத்த 41வது நாள் இருப்பானா? இருக்கவும் முடியாது. ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு தேவன் கொடுத்த வார்த்தைகள். அப்ப தவ காலம்னா தன்னை வருத்தி உட்கார வேண்டும். தன்னை ஒரு வேளை சாப்பிட்டுக்கிறேன், 2 வேளை சாப்பிட்டுக்கிறேன், அது நீங்க மாமிசம் சாப்பிட்றது தப்பு இல்லை, மாமிசம் சாப்பிட்டுக்கிறேன். இப்பெல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? அதனால உங்களுக்கு பிரச்சனையா? சாப்பிட்டுக்க. யார் சொல்றா? கடவுளே சொன்னார். இதை கேட்ட ஜனங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம்? என்ன பேர் வைக்கலாம்? அவருக்கு வேதத்தை சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருக்க மாட்டார். இயேசு தண்ணி குடிக்காம 40 நாள் இருந்தார். மோசே தண்ணி குடிக்காம 40 நாள் 2 வேளை இருந்தார். தானியேல் 7 நாள் தியானம் இருந்தார். இந்த அறுவகட்ட சாமியார் ஊழியக்காரர் என்ன செஞ்சிருக்கணும்? சொல்லணும். நம்ம தான் கேட்குறது. நம்ம தான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் போடா ஏதோ பல்லவத்துக்கு போற மாதிரி நினைச்சிட்டு வந்துட்டு இருக்கோம். ஒருத்தன் ஒரு காலம் போக முடியாது. அது போக கூட என் அவள்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், நான் அடுத்த வாரத்தோட நிப்பாட்டிடலாம், வேஸ்டா போகுது. பிரச்சனைகள் காலம் ஒண்ணு இல்லைங்க. வாட்ஸ்அப்ல 2 நாள் அனுப்புறேன், 6 நாள் போடல, வருஷம் அனுப்பிட்டு இருக்க 2 நாள் வரலன்ட்டு என்ன 2 நாள் ஆளை காணும் வாட்ஸ்அப்ல. காரணம் இந்த உலக காரியத்துக்கே அவங்க இருக்காங்கன்னா தேவனுடைய காரியத்துக்கு என்னைக்காச்சும் இயேசு காணா நம்ம தேடி இருக்கோமா? காரியம் உள்ள லேட்டா வந்துச்சுன்னா 6வது எங்க போயிருப்பா நடந்து பாதி தூரம் போயிருப்போம். இன்னும் ஸ்கூல் உள்ளன்னா ஒரு திம்பா நடந்து ஸ்கூலுக்கு போயிடும். நம்ம இருந்து என்ன சொல்லுவோம்? இருந்து கூட்டிட்டு வருவோம். அப்ப நம்மளுடைய சிந்தனைகள் வேதத்துல ஒருத்தி தேவனை இயேசுவே அல்ல தேவனை காணோம் என்று தேடி இருக்கான். எப்படி தேடி இருப்பா? என் நேசரை காணோம். நம்மளுக்கு அவர் நேசர் இல்லையே. காசு கொடுக்கலாம் தான் பெண்ணுக்கு நேசர். குற்றத்துக்கு நான் சொல்லவில்லை. ஒரு கிறிஸ்தவனா பரலோகம் போகணும், அதான் என்னுடைய ஆசை. கிறிஸ்தவனா பரலோகம் போகணும். பரலோகம் உனக்கா திறக்கப்பட்டிருக்கு. நாங்க சொன்ன ஊழியக்காரனை பார்த்து பேசுங்க. தண்ணி போறியா போடு, சிகரெட் குடிக்கிறியா குடி, எல்லாம் செஞ்சுக்க. ஆனா பரலோகத்துக்கு போகணும் மட்டும் நினைக்காத. அந்த பரலோகத்துக்கு போனாக்க இப்படி திரும்பி கையை காட்டினா சிலுவையில தொங்கிய ஒருவருக்கு தான் திறந்தப்பட்டிருக்கிறது. இன்னும் இது வரைக்கும் எவனு பரலோகத்தில் இருந்ததாக எழுதப்படவில்லை. நல்லா அழகா சொல்லணும். ஆனா டான்ஸ் ஆடிட்டே சொல்றோம். அதெல்லாம் காரியம் சிந்தனைகள். நமக்கு சொந்த அறிவு இருக்குங்க. நம்மளுக்கு சொந்த அறிவு இருக்கா இல்லையா? கவர்மெண்ட் 5000 ரூபாய் கொடுத்தோன்னே எதுக்கு கொடுக்குறீங்கன்னு கேட்போமா? வாங்கி என்ன வாங்குவோமா? என்ன வாங்குவோமா? எண்ணி வாங்குவோமா? என்ன வாங்குவோமா? ஏன் மனசுக்குள்ள ஓடும். எப்படி ஓடும்? கவர்மெண்ட் தானே சும்மா இலவசமா கொடுக்குறான், இவன் அதில் ஒரு நோட்டை குறிவிட்டு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. யார் மேல பாரு நம்ம பிரிய வச்சிருக்கோம். சிந்தனைகள் கோபப்படாதீங்க. ஏன்னா நீங்கெல்லாம் போகணும், அவ்வளவுதான். நானே போறேன்னு எனக்கே தெரியல, இருந்தாலும் நீங்க போகணும். உங்களுக்காக வாசல் திறக்கப்பட்டிருக்கு. இந்த வாசல் வழியா போனாக்க அவருடைய வார்த்தை வேண்டும், அவர் நடத்தை வேண்டும், அவர் செய்கை வேண்டும். இல்லாட்டி எப்படியாப்பட்ட கொம்பனும் போக முடியாது. அவ்வளவுதான். அவன் 7 உபவாசம் இருந்தாலும் சரி, 7 தவச காலம் நடத்திருந்தாலும் சரி, அவன் ஒரு காலத்துல அவன் பரலோகத்துக்கு போக
முடியாது. அது நான் டிக்ளரா சொல்லுவேன். அப்ப பிதாவுக்கு இயேசுக்கு என்ன நடந்தது? அப்ப பிதாவுக்கு எப்படி நடந்துச்சு? அதே மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம் சொல்றாரு. அது முதல் இயேசு எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியாலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலை உண்டு 3ஆம் நாளிலே என்று தொடங்கினார். என்றார். அப்படி பார்த்து யாருங்க நம்ம கூட இருக்கவங்க யாரு? அப்ப விசுவாசியாவா? விசுவாசி ஐடியா சொல்லும். உபாச கூட்டம் போட்டு காசு வசூல் பண்ணுவார் சார். எல்லாம் முடிஞ்சவங்க எல்லாரும் சாப்பாடு போட்ட கூட்டம் தான் வரும். சத்தியம் கேட்க வராது. சிக்கன் போடுறானா கந்தை வெட்டி போடுறானா தெரியாது. ஆனா சொல்றாரு, படிங்க, சீக்கிரம் படிங்க. இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? இந்த 40 நாள் தவச காலம் இருக்கிறவனுங்க, பெட்டி காசுல இருக்கிறானுங்க, ஆர்சிலே இருக்காங்க. இயேசுக்கு இடர்லா இருப்பானுங்களா இருக்க மாட்டானுங்களா? இடர்லா இருப்பானுங்களா இருக்க மாட்டானுங்களா? இருப்பானுங்களா? இவனுக்கு தவச காலம் தேவையா? இடர்லா இருக்கவனுக்கு தவச காலம் இருக்குங்க. இடர்லா இருக்கவனுக்கு தவச காலம் தேவையில்லை. இது ஒரு சடங்கை தூக்கி போயிட்டே இருக்கலாம். கோயிலுக்கு வரவன் எல்லாம் என்னதான் மந்திரிச்சு பூஜை போட்டு வச்சா கூட பரலோகத்துக்கு போக, என் மனைவி இறந்துருக்கா, பரலோகத்துக்கு போகலாம் தெரியாது. அவர் எப்படி ஜட்ஜ்மெண்ட் எடுக்க போறாரு எனக்கு தெரியாது. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. படிங்க, சீக்கிரம் படிங்க. விரும்பினார் தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? என்னங்க கொடுப்பாங்க? என்னத்தை கொடுப்பாங்க? இந்த தவச காலத்துல எத்தனை பேர் சேர்த்திருப்பாங்க? எத்தனை பேர் சேர்த்திருப்பாங்க? அப்ப நம்முடைய சிந்தனைகள் 40 நாளுங்க தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா, அவர் முத இயேசு படிக்கிறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல அவர் வானதூதரால் மேலே கொண்டு விடப்பட்டது. எத்தனை நாள் இருந்தாரு? 40 நாள் உபவாசம் இருந்தாரு. அதுக்கு அப்புறமேட்டு அதற்கு முன்னாடியும் பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தை மட்டும் படிப்போம். லூக்கா 2ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை சீக்கிரம் படிப்போம். தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நசரேத்தில் உள்ள சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதியெல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டார். இயேசுவானவர் ஞானத்திலும் பலத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். என்ன சொல்லுறாங்க? இயேசு யாரு கூட? உலக ஜனங்களோடு கூட. நல்லா கேட்டுக்கங்க. நான் இன்னைக்கு இயேசு ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி உலகத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் இயேசு ஏத்துக்கிட்டா என்ன செய்யணும்? அந்த உபவாசம் முடிஞ்சவன சொல்றாரு. 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 12வது வசனம்.
எதை படிக்கிறீங்களா? மத்தேயு 4ஆம் அதிகாரம். ஆ 4:12 படிங்க. யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்ட போது கலிலேயாவுக்கு போய் நசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். எங்க பண்ணாருங்க? எங்க பண்ணாரு? கடற்கரை அருகான. ஒரு ஊழியக்காரர் என்ன செய்ய போறாரு? ஒரு ஊழியக்காரர் என்ன செய்யறாரு? படிச்சீங்களா? யோவான் காவலில் வைக்கப்பட்டான். இயேசு என்ன செஞ்சிருக்கணும்? எங்க போயிருக்கணும்? சிறைச்சாலைக்கு போகணுமா? இல்ல எங்க போகணும்? எனக்கு ஒரு அடி உழுவுதுன்னா நீங்க என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? எங்க அடிப்பீங்க? அடி வாங்க கூட 2 அடி வாங்கிக்கலாம். ஆனா இயேசு என்ன செஞ்சாரு? யோவான் அங்க காவலில் வைக்கப்பட்டதை தெரிஞ்சு என்ன செய்யறாருங்க? கலிலேயாவுக்கு போகலாமா? இயேசு போகலாமா? ஏன் இயேசுவோட சீனியர் யாரு? யோவான் சாணகன். அப்ப அவருக்கு யாரு கடவுள்? பிதா கடவுள். நல்லா புரிஞ்சுக்கங்க. நல்ல அர்த்தங்கள். பிதா கடவுளா இருக்கனால அவனை யோவானை பத்தி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல. அவன் சிறைச்சாலை இருக்க தலை போது அது எனக்கு தேவையில்லை. ஆனால் அவர் சொல்ற வார்த்தை தேவன் என்ன சொன்னாரோ என்ன செய்ய போறாரோ அது செய்வார் என்று அவர் அடுத்த ஊருக்கு போயிட்டார். ஒரு அலையிலே சொல்றோமா? இன்னைக்கு நம்ம அப்படி வருமா? நம்ம அப்படி இருப்போமா? அப்ப அதே மத்தேயு 11ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்றாரு. 3வது வசனத்தை படிமா. நீர்தானா? எப்ப யோவான் சாணகன் எங்க இருக்காரு? காவல்ல இருக்கார். நல்லா கேட்டுக்கங்க. முன்னாடி காவல்ல படிச்சோம். 4 அதிகாரத்தை தாண்டி வருது. வரப்ப சொல்றாரு காவலில் இருக்க யோவான் சொல்றாரு வரப்போகிறவரு நீர்தானா? என்ன சொன்னாருங்க? யார்கிட்ட முதல்ல தேவமானன் பேசியிருக்காரு? ஒரு அலையில சொல்லுங்களே. எவ்வளவு சீக்கிரம் உள்ள வச்சிருக்காரு பார்த்தீங்களாங்க. யோவான்ட்ட சொல்றாரு அவரு வரக்கூடியவரா இல்ல வந்துட்டு போயிட்டாரா எனக்கு தெரியல. இயேசுவ தொட்டு ஞானஸ்தானம் கொடுத்தவர், அவர் மேல பரிசுத்தாக இறங்க பார்த்தாரு. அவர் என் நேசகுமாரன் சொல்ற வார்த்தையை கேட்டாரு. ஆனா இன்னும் அவருக்கு என்ன மனசுல இல்ல? சந்தேகம் இல்ல. இன்னும் வேற யாராச்சும் இருக்காங்களா? அவருக்கு நான் ஞானஸ்தானம் கொடுக்கல, பிதாவை பத்தி சொல்ல வேண்டும். இப்ப ஒரு நடுப்புற ஒரு சீக்கிரத்தை வச்சுக்குவோம். இயேசு நம்ம சாப்பிட்டா போய் முடிச்சிடறாங்க. வேதத்துல ரொம்ப எழுத முடியாது. இயேசு வந்தாரு, கரையில இறங்கினாரு, ஞானஸ்தானம் பெற்றாரு. அப்ப யோவான் இயேசுக்கு போதிச்சிருப்பாரா போதிச்சிருக்க மாட்டாரா? போதிச்சிருக்க மாட்டாரா? போதிச்சிருப்பார்ல. என்ன போதிச்சிருப்பாரு? சொல்லுங்க பாப்போம். அந்த போதிச்சதுதான் சொல்றாரு, நீ இப்ப இடம் கொடு. என்ன சொல்றாரு? நீ இப்ப இடம் கொடு. சீக்கிரத்தான வசனத்தை மட்டும் எடுங்க. நீ இப்ப இடம் கொடு. இது தேவனுடைய. அப்ப நம்மளுடைய சிந்தனைகள் எங்க இருக்கு? நம்மளுடைய செயல்கள் எங்க இருக்கு? இப்ப தவசனத்துல எத்தனை சீக்கிரத்துங்க சொல்லியிருப்போம்? எத்தனை ஊழியக்காரன் மாறி இருப்பான்? எத்தனை விசுவாசி மாறி இருப்பான்? இன்னும் சிவப்பு வீரியனை போல உட்கார்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்க ஜனங்கள் அநேகர் இருக்கார்கள். ஆனால் சொன்னாரு உலக முடிவுல நோவா பேழையத்தை வாரி கொண்ட ஜனங்கள் மாதிரி எப்படி போறாங்களா?
வாரிக்கு அதில் நம்ம இருப்போமா? நம்ம இருப்போமா? நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமா? சொல்லுங்க பார்ப்போம். நம்ம இருப்போமா? பாருங்க, இன்னொரு காரியத்தை இயேசு பத்தி சொல்லிட்டு போறேன். யோவான் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து படிங்க. இயேசுவானவர் அவருடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். ஆ. அவர்களும் நித்திரை செய்து இளைப்பாறுதலை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். ஆ. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி, ஆ. நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். ஒரு அல்லது சொல்லாமா? என்ன செய்ய நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. வார்த்தையெல்லாம் புரியுது அவங்களுக்கு. லாசர் மரிச்சிட்டான்னு யாருக்கு தெரியுது? இயேசுக்கு தெரியுது. நீ என்னோட இருந்ததுனால சந்தோஷப்படுங்க. இன்னைக்கு எத்தனை ஊழியக்காரன் மறைச்சிட்டு எத்தனை வேலை எங்கெல்லாம் போறாங்க? போறாங்களா போலியா? ஒரு சாவு காரியம். நம்ம என்ன இருக்கு ஒன்னா பிரச்சனைகளை பார்த்து ஸ்லோஜனா இருக்கணும். விருந்து வீட்டுக்கு போவது பார்த்து துக்க வீட்டுக்கு விருந்து வீட்டுக்கு போறது காட்டணும். அப்ப எல்லா துக்க வீட்டுல யார் நிக்கணும்? ஊழியக்காரன் நிக்கணும். அவன் சபையில செத்தா நிப்பான். நான் செத்தா அந்த ஊழியக்காரன் வருவானா? அப்ப லாசருக்கு அந்த காரியத்தை சொல்றாரு. 12 படிமா. அதற்கு அவருடைய சீசர்கள், ஆண்டவரே ஆண்டவரை நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார். ஆ. இயேசுவானவர் ஆ. அவருடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். ஆ. அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுதலை குறித்து சொன்னார் என்று நினைத்தார். ஆ. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி என்ன சொன்னாரு? வெளிப்படையா சொன்னாரு. அப்ப பாருங்க, அடுத்த சொல்றாரு, நான் அங்கே இராததினால் ஆ. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். அப்ப இயேசு இருந்தா சாவு வருமா? சாவு வருமா? என்ன போட்டுருக்காரு பாருங்க. நான் அங்கே இல்லாததினால், என்ன சொல்றாரு? நான் அங்கே இல்லாததினால் மரணம் வந்துச்சு. இன்னைக்கு சாவுறவங்க எல்லாம் வீட்டுல எல்லாம் யாரும் இல்ல. அப்ப அவன் கருத்தருக்குள் நித்திரை போடலாமா? படிக்க போறேன். படிச்சிருப்பா, சீக்கிரம் படிச்சிரு. நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதற்கு ம். ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். ஆ. இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார். ஆ. அப்பொழுது திதுமு என்னப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி, அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றார். இவர் கூட வந்து என்ன இருக்கணுங்க? நாம அவரோட அப்ப இயேசு எடுத்துட்டு இருந்தாங்களா? எப்படி இருக்கணும்? மரணத்தை விருப்பமா ஏத்துக்கிறோம்னா இயேசு கூட இருக்க முடியும். அப்ப சொல்றாரு, படிங்க, சீக்கிரம் முடிச்சிருந்தார், படிங்க. அப்படி இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்று என்று கண்டார். ம். பெத்தனியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய 2 மைல் தூரமாய் இருந்தது. இயேசு எங்க இருந்தாருங்க? 2 மைல் தாங்க. அப்ப லாசர் சாவு பண்ண 2 மைல போயிருக்கலாம், போயிருக்க கூடாதா? அப்ப இயேசு எங்க இருக்காரு? அருகில் இருக்கிறார். சாவுறவனுக்கு பக்கத்துல எல்லாம் அருகில் இருக்கிறார். இன்னும் சாவுறவனுக்கு இன்னும் இயேசுவை அறிஞ்சிக்காதனால வர முடியவில்லை. அப்ப சொல்றாரு, படிச்சிருங்க, சீக்கிரம் படிச்சிருங்க. ஆ. மார்த்தாள் மரியாள் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து ஆ. அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள். ஆ. இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்டபோது அவருக்கு எதிர்கொண்டு போனார். ஆ. மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தார். இப்ப நல்ல பங்கு தெரிஞ்சது யாரு? நல்ல பங்கு தெரிஞ்சது யாரு? மரியாளா மார்த்தாளா? மரியாளா மார்த்தாளா? மரியாள் நல்ல பங்கு. ஆனா இவ எங்க உட்கார்ந்துருக்கா? இயேசு
வாரார் என்று தெரிஞ்சு மரியாதை எங்க உட்கார்ந்துருக்கா? வாசல்லே உட்கார்ந்துருக்கா. ஆனா மார்த்தாலும் எங்க போறா? ஓடி போய் கூப்பிடுறா. கேள்வி கேட்டதெல்லாம் யாரு பாருங்க. அடுத்த படிப்பு 28 சீக்கிரம் படிமா. மேல படிமா. மார்த்தாள் அப்ப ஒருத்தன் சாவு எப்படி இருக்குது? சாவு எப்படி இருக்குது? என் மனைவியுடைய சாட்சி சொல்றேன். அவள் ஐஸ்வாட்ல இருந்தா என் மக சொல்றா, ஜெபம் பண்ணுப்பா ஜெபம் பண்ணுப்பா. இப்ப ஜெபம் பண்ணி அவ காதுல கேட்க போறான் கேட்காது. அப்ப பைபிளை கொடுத்து பைபிளை தலை மாற்ற ரொம்ப வைப்பான். நான் எல்லாத்தையும் புரிஞ்சிட்டு அப்ப யார் நான் ஊழியக்காரனா இருந்தா கூட என் மனைவி எப்படி இருக்கணும்? அப்போ ஒரு விசுவாசி குடும்பத்துல தலைவன் எப்படியோ பிள்ளைகளும் கொண்டாட்டி இருக்கணும். ஆனா உன் குடும்பத்தை நடத்த தெரியலன்னா நீ ஒருனுக்கு யோக்கியது இல்லடான்டார். குடும்பத்தை நடத்த தெரியாதவனுக்கு ஒன்னும் யோக்கியது இல்ல. அதனால சாமியார்லாம் கல்யாணம் பண்ணாம இருக்காங்க. இந்த வார்த்தைக்கு குடும்பம் நடத்திட்டாங்க. இப்ப சாமியார் அம்மாங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்காதனால உறவுகளை சேர்த்து வச்சிருக்காங்க. யார் சேர்த்து வச்சிருக்காங்க? அக்கா தங்கச்சி எல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க இல்லையா? எங்க தெருவில் கரைசியில் சுருக்கு வைச்சிருக்காரு. அவர் வீட்டுக்கு ஒரு அம்மா வந்துச்சுன்னா ஒரு வாரம் இருக்கும். இந்த ஒரு நாள் ஒரு நைட்டு கூட அங்க தங்கக்கூடாது. ஊழிய யாருக்கு வந்து ஒத்து போச்சு? ஊழிய யாருக்கு ஒத்து போச்சு? உறவுகள் வேண்டாம், உள்ளங்கள் வேண்டாம், எல்லாம் வேண்டாம்னு இயேசு ஒருவரே போதுன்னு கழுத்துல செயின் மாட்டினதெல்லாம் எங்க வந்திருக்கு? உறவுகளை தேடி வந்து கொண்டு இருக்கு. இது கேட்டா பொல்லாப்ப நல்லவன், நீ நல்ல ஊழியக்காரப்பா சொல்லலாமா? அப்ப நம்மளுடைய விசுவாசம். பழைய கோயில நடந்த ஒரு சம்பவம். ஒரு சாமியார் பேர் சொல்லல, அவர் அக்கா பையனுக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுத்துருக்கான். அவனு எனக்கு தெரியும். நான் அவனோட பேசினேன். என்ன பிள்ள வண்டியெல்லாம் புதுசா வாங்கிட்ட? அவங்க வண்டி வாங்க கூட வசதி இல்லை. அப்ப வண்டி வாங்கிட்டிய? இல்ல லோன்ல வாங்கியிருக்கேன். ஏன் அப்படி கஷ்டப்பட்டு லோன்ல வாங்குறப்பா? காசு நிறைய சேர்த்து வாங்கிக்கலாமே. இல்ல இல்ல என்று சொல்ல. கொஞ்ச நாள் கழிச்சு எப்படி கசிச்சிச்சு? எப்படி கசிஞ்சிச்சு? இப்ப யாருடைய காசை தூக்கி தராரு? யாருக்கா தராரு? கருமேல் மடன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஒருத்தங்க சிஸ்டர் ஆகும்போது என்னை அழைச்சிருந்தாங்க. நான் ஒரு ஆசையா இருந்தனால போயிருந்தேன். மைக் செட்டு போடுறேன். அவங்க அந்த குருப்பட்டம் போடுறதுக்கு நான் போகும்போது கிராப்பட்டு. ஆமா, போனோன்னு பார்த்தோன்னே கோயில் மட்டும்தான் இருக்கு. அவங்க மடமே தெரியல. மடத்துக்கு பெரிய கேட்டாரு, யாரும் உள்ளே வரக்கூடாது. என்ன சொல்றது? அது உள்ள குறைஞ்சது எப்படி இருந்தாலும் ஒரு 100-200 பேர் சிஸ்டர் இருந்திருக்கலாம். சரிட்டு வந்தாங்க. வந்து இந்த குருப்பட்டம் கொடுக்கும்போது அந்த கோயில வந்து நீங்க என்ன நினைச்சோன்னு, நீங்க ஒரு டெட் பாடியை நம்ம எப்படி செய்வோமோ படுக்க வச்சு நல்ல ட்ரெஸ், நல்ல என்ன பட்டு போட கட்டி எல்லாம் என்ன செய்யறாங்க, எல்லாம் போட்டு மாலையை போட்டு ஒரு செத்தவங்களுக்கு அடையாளமாய் செய்து அப்படியே பெஞ்சோட என்ன செஞ்சாங்க, எல்லா சிஸ்டர் தூக்கிட்டு போனாங்க. அதுதான் அவங்க பார்த்த சொந்தத்துல கடைசி நாளா.
ஆனா இப்ப இருக்கவங்க எப்படி இருக்கான்னு தெரியல. அன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கெல்லாம் வளர்ந்து போச்சு. அவங்க செய்யறாங்க, இவங்க செய்யறாங்க. நம்மளுக்கு சாக்கு யாரு? அவங்க ஊழியக்காரனே காசு 5000 ரூபாய் வாங்குறப்ப விசுவாசி வாங்கக்கூடாதா? வாங்கக்கூடாதா? நான் வருஷத்துக்கு 22,000 வரி கட்டுறேன். எவ்வளவு? வருஷத்துக்கு நான் 22,000 வரி கட்டுறேன். அந்த காசை நான் வாங்கலாமா வாங்கக்கூடாதா? அப்ப ஏன் இதை சொல்றேன்னா, அன்னைக்கு அவர்கள் உலகத்தை விட்டு போனார்கள். அவர்களுக்கு ஒரு தீனி கொண்டு வரணும், அது சொல்ல மறந்துட்டேன். தீனி கொண்டு வரணும்னாக்க அவங்கள பார்க்க முடியாது. அந்த அந்த சிஸ்டர் இருக்கிறாளா? கிளாரா, என்னம்மா நல்லா இருக்கியா? எப்படி? ஒரு அலமாரி மாதிரி இருக்குது, உருளை தெரியாது, அவங்கள பார்க்க முடியாது. காலில் கேட்கலாம், நல்லா இருக்கம்மா, என்னம்மா என்ன விசேஷம்? இல்லை கொஞ்சம் பலகாரம்லாம் கொண்டு வந்திருக்கேன். வேண்டாமா? என்ன சொன்னாங்க? வேண்டாமா? எல்லாரும் இருக்காங்க. கொண்டு போன தீனியை எடுத்துட்டு வந்தது அந்த குடும்பம் தாங்க. நம்ம கடைசியா சொல்லுச்சு, அம்மா எல்லாரும் இந்த இடத்துக்கு வரணுமா சொல்லுச்சு. அவசரம் கொண்டாடுறாங்களே இவனெல்லாம், அதெல்லாம் போய் பார்த்துருந்தாதான் தெரியும். ஆனா நம்ம இது வரைக்கும் என்ன செய்யல? பார்க்க போல. இப்பதான் போட்டுதான். நான் இப்ப பார்த்து அலைஞ்சிட்டு இருக்கேன். வெள்ளை இங்கிட்டு ஒண்ணு போவோம், அங்கிட்டு ஒண்ணு போவோம், எங்க போறோம், அங்க போறோம், சொந்தக்காரங்களுக்கு போறோம், ஜெபம் பண்ண போறோம். ஏதோ போ. ஊழியக்காரன் வெள்ளை இங்கி போட்டு போறான், இவனும் போட்டுதானே. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்ப படிமா 22வது, அப்பொழுது நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உனக்கு தந்தருவார் என்று அறிந்து. அப்ப இயேசு என்ன செஞ்சாருங்க? இயேசுகிட்ட என்ன இருக்குது? இயேசு செய்யலாம செய்யக்கூடாதா? அப்ப ஏன் என்று சொல்லுகிறேன் என்றால், இயேசுக்கு முன்னாடி உள்ளவர்கள் நியாயம் தீர்க்க வேண்டுமானால் பிதாதான் தீர்த்தாக வேண்டும். இயேசுக்கு பின்னாடி நாம் நியாயம் தீர்க்க வேண்டுமானால் இயேசுதான் வேண்டும். ஓகே, இதெல்லாம் புரிஞ்சுக்கங்க, படிச்சுக்கங்க. அடுத்த சொல்றாரு பாருங்க, அப்படியே சீக்கிரம் படிச்சு முடிச்சுக்குவோம். என்ன சொல்றாருங்க? அப்ப என்ன சொல்றாரு? லாசர் யாரை விசுவாசித்து இருக்கணும்? யாரை விசுவாசித்து இருக்கணும்? இதெல்லாம் நிறைய தடவை படிச்சிருக்கோம். இயேசு அவன் விசுவாசித்து இருந்தா அவனுக்கு மரணம் வந்திருக்காது. அவன் இயேசு விசுவாசிக்காதனால மரணம் வந்துருச்சு. அதுக்கு தண்டனையா சொல்றாரு. 42 சொல்றாரு, நீ எப்பொழுது எனக்கு செவி கொடும் என்று அறிந்திருக்கிறேன். இன்னும் இந்த விசுவாசம் இல்லாத ஜனங்க எங்க இருக்குது? அப்ப நம்ம அறிஞ்சிட்டோமா? நம்ம அறிஞ்சிட்டோமா? இயேசு முழுசா அறிஞ்சிட்டோமா? நான் தான் சொல்லுவேன், இயேசு முழுசா அறிஞ்சிட்டியா? ஞானஸ்தானத்தை இயேசு முழுசா அறிஞ்சிட்டியா? திருவிருந்தேடு. இதை சொன்னாலே கோவம் வருது ஜனங்களுக்கு. எப்படி இருக்கு சொன்னால்? நீ அதிசயமா பேசுறிய. அப்ப நான் எப்படி இருக்க வேண்டும்? தவக்காலம் என்ன இருக்குது? இது 40 நாள் கூடிய காரியம் அல்ல. அவன் வாழ்க்கை பூரா இருக்கக்கூடிய காலத்துக்கு பேருதான் தவசு காலங்க. என்ன இருக்கணும்? ஒன்று உறவு, 2 உலகம், இன்னொன்று இச்சை. இது 3 தொடர்ந்து இருந்தா அவனுக்கு எந்த ஆசையும். ஆனா இது எல்லாம் இருக்கா? நம்மள்ட்ட இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா?
காரணம் எனக்கு 2 நாளா இருமல், இது வரைக்கும் இருமல் வராமல் இருந்துச்சு. கால் குடசு, நிற்க முடியல. ஏன் இந்த பாதை எனக்கு காலில் வில்லு விழுந்துருக்கு. காரணம் எனக்கு கொடுத்த நேரத்தை நிறைவு செய்யுமே. அதனால இன்னைக்கு நான் இந்த தவச காலத்துல சொல்லி தரக்கூடிய காரியம் என்ன என்றால், இந்த 3 காரியம். உறவுகளை விட்டு, உலகத்தை விட்டு, உன்னுடைய விருப்பமான காரியத்தை விட்டு வெளியே வருவியா? இந்த 40 நாள் கழிச்சு பத்திரிக்கை வந்துடும் வீட்டுக்கு. 40 நாள் கழிச்சு பத்திரிக்கை வீடு தேடி வந்துடும். நான் தவச காலத்தை வந்து கொடுக்க கூடாதுனாமா, தவச காலம் முடிஞ்சு வந்து கொடுக்குறேன். அதுக்கு என்ன சொல்லுவாங்க? அவன் அப்படியே ஆதாரம் இல்லாம அப்படியே செத்து தருவான். அப்படி பொண்ணு அப்படி செத்து தொலைஞ்சா கூட மரண அறிக்கை விட்டுருவான். இந்த 40 நாள் இந்த பொண்ணு மாப்பிள்ளையும் செத்து போட்டாயா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுங்களே. சிந்திச்சுக்கலாம். ஈர்க்க காலம் எனக்கு கொஞ்ச காலம், எவ்வளவு நாள் எனக்கு தெரியாது. ஆனா சொல்லக்கூடிய வார்த்தை இன்னும் நிறைய புதையல் இருக்கு. ஆனா அதை எப்ப எடுக்க போறேன்? அவர் நியாய தீர்ப்பு எப்ப வந்துச்சுன்னா சிலுவையிலே வந்தது. யோவான் சரி லூக்கா 23ஆம் அதிகாரம் 40 to 45 வரைக்கும் சீக்கிரம் படிச்சிருங்க. அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனா இருக்கிறனால நம்ம யாருக்கு பயப்படுறது இல்லைங்க. இப்ப தவசுகால இருக்கவங்களே இறைவனுக்கு பயப்படுறாங்களா? பயப்படுறாங்களா? கட்டின புருஷனுக்கு பயப்படுவாங்களா? இல்ல கட்டின பொண்டாட்டிக்கு பயப்படுவாங்களா? யாருக்கு பயப்படுவாங்க? யாருக்குங்க பயப்படுவா? என்ன போட்டிருக்கு? அவன் நல்லது சொல்றான். வசனத்து மறுபடி படியுமா? அவனை நோக்கி இருந்து இல்லையா? நம்ம என்ன இருக்கு? என்ன பயம் இல்ல? தேவனுக்கு பயப்படுறது இல்ல. ஏன்னா கடைசி ஜட்ஜ்மெண்ட் இயேசு இருக்க வரைக்கும் அவர் நியாயம் இருக்க முடியாது. இப்பதான் சொல்றாரு, நீ கர்த்தருக்கு பயப்படவில்லையா? அப்ப சொல்றாரு பாருங்க, அடுத்தது எப்படி நியாயத்திற்கு மாறுது பாருங்க. அடுத்த வருஷம் சொல்றாரு, நம்மளும். அப்ப இயேசுக்கு பாருங்க, இந்த 40 சவுக்கடி எத்தனை அடி? 1 குறைய 40 சவுக்கடி. அப்படிதான் போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்கு? ஏங்க சவுக்கடிக்கு வாங்கணும்? ஏன் சவுக்கடி வாங்கணும்? ஏன் சவுக்கடி வாங்கணும்னு கேட்டார். ஏன் சவுக்கடி வாங்கலாமா? ஏன் என்னைக்காச்சும் உட்கார்ந்து கேட்டிருக்கோமா? போன வாரத்திலேயே சொல்றாரு, 7ஆம் ஸ்தலம், 9ஆம் ஸ்தலம், 10ஆம் ஸ்தலம். இந்த ஸ்தலம்லாம் யாருக்கு? அப்ப சொல்றாரு, அவருக்கு ஏன் சவுக்கடி வந்துச்சுன்னா அதுல சொல்றாரு பாருங்க. யோவான் 18ஆம் அதிகாரம் 21 படிங்க. நீ என்னிடத்தில் என்ன என்ன சொல்றாருங்க? ஜட்ஜ்மென்ட் எப்படி இருக்கணும்? நான் சொன்னது தப்பான்னு ஒரு விசுவாசியில கேட்கணும். பிடிங்களா? நான் ஒவ்வொருத்தரையும் சொல்லுவேன், நீங்க எனக்கு சாட்சி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? நான் அவர் சொல்றாரு பாருங்க, இந்த ஊழியக்காரனை குறித்து கெட்ட பேர் இல்லாம எந்த விசுவாசியை சொல்ல முடியும்? சொல்ல முடியுமா? ஊழியக்காரன் மேல கோளாறு சொல்லணும், அவ்வளவு கோளாறு சொல்லுவாங்க. படிக்க சீக்கிரம் படிச்சுங்க. என்னிடத்தில் விசாரிக்க வேண்டும் என்றார்.
இது என்ன கரெக்டாங்க? இது கரெக்டா? போய் விசாரி. தப்பா சொன்னா என்னைய? ஆனா என் மேல எத்தனை ஊழியர்கள் தப்பா சொல்லுவான். எவ்வளவு சொல்ல முழு என் தப்பே போதும். அது கூட சேர்ந்த 2 சைத்தானும் அவர் என்னங்க, ஒரு நாள் நான் சொன்னது வெளியே வரணும். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் சொன்னேன். இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஊழியக்காரனும் அடிபட்டு என்ன செஞ்சிருக்காங்க? ஆயிருக்காங்க. படிங்க, சீக்கிரம் படிங்க. இப்படி அவர் சொன்னபோது சமீபத்தில் நின்ற சேவகரில் ஒருவன் பிரதான ஆசாரியனுக்கு இப்படியாக உத்தரவு சொல்கிறது என்று இயேசுவை ஒரு அறையறையிட்டார். இயேசு அவனை நோக்கி, நான் தகாத விதமாய் பேசினது உண்டானால் தகாததை ஒப்புவி. நான் தகுதியாய் பேசினானாகில் என்னை ஏன் நடத்தினாய் என்றார். நியாயத்தீர்ப்பு எப்படி இருக்குங்க? நியாயத்தீர்ப்பு எப்படி இருக்குது? இப்படி இருக்க நியாயத்தீர்ப்பு நான் நியாயமா சொல்லியிருக்கேன். எனக்கு சிலுவை மரணம் தேவையில்லை. எனக்கு 30 சாக்கடி 40 சாக்கடி தேவையில்லை. ஆனா இன்னைக்கு ஏத்துக்கிட்டேன்னு சொல்றதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் சவுக்கடி ஆங்கிட்டு அடிச்சுட்டு தான் இருக்கிறோம். போன சொன்னார், அவர்களை காலில் போட்டு மிதிக்கிறார் என்று படிச்சார். நம்மள யார் காலில் போட்டு மிதிச்சிட்டு இருக்கோம்? இயேசுவை காலில் போட்டு மிதிச்சிட்டு இருக்கீங்க. இவங்கெல்லாம் இருப்பதை விட இல்லாமல் இருப்பது நலம் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. லூக்காருக்கு படிச்சு முடிச்சிருப்பான். படிங்க, 42 படிங்க. ஆண்டவரே, நீ உம்முடைய அப்ப யாருக்கு தெரியுதுங்க? யாருக்கு தெரியும்? நம்மளுக்கு தெரியுமா? இயேசு பிறந்தாலும் தெரியுமா? கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம், எல்லாம் கொண்டாடுறோம். இயேசு பிறந்தாலும் அவர் ராஜ்யத்துக்கு போவார் தெரியுமா? எந்த ஆளுக்கும் தெரியாது, எந்த ஊழியக்காரனுக்கும் தெரியாது. இப்ப கொண்டாடுற காலத்தை என்ன செய்றாரு? இயேசு பரலோகம் போயிட்டாரு, இயேசு பரலோகம் போயிட்டாரு. இயேசு பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சது யாரு? வலது மனசு கண்ட ஓடுத்தாங்க. ஒரு அல்லையில சொல்லுவோமா? எவ்வளவு சீக்கிரத்தை உள்ள வச்சிருக்காரு சொல்லுங்க. அப்ப சொல்றாரு, படிக்க சீக்கிரம் படிச்சுங்க. மறுபடியும் அதை படியுமா? பாத்தீங்களா ஜட்ஜ்மெண்ட் எங்க இருக்குது? எங்க இருக்குது? அங்க படிச்சோம். என்னை கேட்டு பிசாசை விட்டு அதை வச்சுதான் ஒருவனே அரியணை என்று சொன்னாரு. ஆனா இவர் சொன்னா, நீ உன்னுடைய ராஜ்யத்துக்கு நீ போகும்போது என்னை நினைவு கூறும். அப்படியே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் சீக்கிரம் எடுத்து படிச்சு 50 சீக்கிரம் படிங்க. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவென்றில், என்ன சொல்றாருங்க? மாமிசமும் இரத்தமும் என்ன இருக்காருங்க? எந்த ரத்தங்க? மாமிச ரத்தம். எந்த ரத்தம்? எந்த மாமிசம்? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், என் மகன் 10 மாசம் புள்ள பெற்றோன்னா அவ யார் புள்ள? யாருடைய புள்ள? அந்த மாமிசம் யாருடைய மாமிசம்? யாருடைய ரத்தம்? ஆனா இங்க சொல்றாரு, மாமிசமும் ரத்தமும் சுதந்திரிக்க. நல்லா படிமா, அந்த வசனத்தை படிமா. சகோதரரே, யாருக்கு? நம்மளுக்குலாம் சொல்றாருங்க, நல்லா கேட்டுக்கோங்க. பைபிள் வந்து ஒரு அட்வைஸ். பைபிள் ஆதி முதல் வெளிப்படுவர்கள் அட்வைஸ் தான். இதை ஏற்றுக்கிட்டவன் நிச்சயம் நம்ம கேட்க வேணாம், ஆட்டோமேட்டிக்கா தூக்கிட்டு போயிடுவார். படிக்க போறோம், படிக்க சீக்கிரம் படிக்க. மாட்டாது. இதோ என்ன சொல்றாங்க? ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த ரகசியம் யாருங்க சொல்லி கொடுத்தா பவுலுக்கு? இந்த ரகசியத்தை யார் பவுலுக்கு சொல்லி கொடுத்தா?
மத்த 11 தீவுக்கு தண்டாது ஊழியக்காரன் தானே. அவன் சொன்னான் பவுலுக்கு, பவுல் இயேசு மாதிரி தேவனோடைய சஞ்சரித்து கொண்டான், இயேசுவோடைய சஞ்சரித்து கொண்டான். அப்ப சொல்றாரு பாருங்க, அறிவிக்கிறேன், நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் எப்பங்க இப்ப இந்த போருக்கு இவ்வளவு வல்லல் ஆடுது. உலகம் எப்படி ஆடுது? ஹோட்டலுக்கெல்லாம் சிலிண்டர் இல்லை. கர்நாடகா பெங்களூர்லாம் ஹோட்டல்லாம் சரியா திறக்கல. ஆனா காசு மட்டும் நம்ம ஊர்ல நிறைய இருக்கு. காசை திங்க முடியுமா? சாப்பாடு சாப்பிட முடியுமா? சொல்றாரு, படிங்க, சீக்கிரம் படிக்க. என்ன சொல்றாங்க? எவ்வளவு நேரம்? ஒரு நிமிஷம் தான். நினைக்க முடியாட்டியும் அப்ப இயேசு செத்த உடனே மறுரூபம் ஆயிருப்பாரா, ஆயிருக்க மாட்டாரா? ஒரு அழுதியா? அவர் தூக்கி கொண்டு கல்லில் வச்சானுங்க, சரீரத்துல வச்சானுங்க. அந்த சரீரம் பரிசுத்தமா இருந்ததுனாலதான் அந்த அங்க காணா போச்சு. சரீரம் எங்க போச்சு? தேவனுடைய இடத்துக்கு. ஒரு அழுதியா? இயேசுக்கு அந்த இது இருக்கும் பொழுது நமக்கு எப்படி இருக்க வேண்டும்? அப்ப போய் எல்லாம் ஓடி பார்க்கறாங்க, இயேசுவை காணா. துணி தான் இருக்கு. துணி எதை சேர்ந்தது? உலகத்தை சேர்ந்தது. நீ போகும் பொழுது நீ எல்லாத்தையும் விட்டு விட்டு தான் போக போற. ஆனால் நான் எல்லாத்தையும் விட்டா கூட என் சரீரம் தேவனை சார்ந்ததாயிருந்த. அப்ப படிச்சு முடிச்சிருக்க. ஒரு இமை பொழுது. இமை பொழுதுன்னா கண்ணை மூடுறதுக்குள்ளாட்டியும் நம்மளா ஆகுமா? ஆகுமா? இந்த கல்றக்குள்ள படுத்து எலும்பெல்லாம் போன கொண்டாட்டி அடக்கம் பண்றப்ப எங்க அண்ணனுடைய எலும்பெல்லாம் எடுத்தேன். அது மருவம் போயிருக்கலாமே, மருவம் போயிருக்கலாமா? அதுக்கு முன்னாடி எங்க அம்மா உடம்பு எல்லா உடம்பு இன்னைக்கு நோன்னா, இப்ப போய் நோன்னா என் கொண்டாட்டியோட எலும்பு அவன் மறுரூபம். உன் எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. நல்லா கேட்டுக்கங்க. என் எலும்புகள் கலந்து போச்சுன்னா எசேக்கியால சொன்ன மாதிரி உலர்ந்த எலும்புகள்லாம் உயிர் பெறுது. எப்ப சத்தியத்தை கேட்டு ஒருவேளை மாறி ஈறி போயிருந்துச்சுன்னா, தேவனுக்கு ஒருவேளை பிரியமா இருந்தால் எலும்புகள் ஒன்று சேரும். ஆனால் தேவன் சொல்றார், நான் படிச்சு முடிச்சிருமா? படுவோம். ஒரு அழியில சொல்லுவோமா? என் மரணம் ஜெயமாகுமா? ஜெயமாகுமா? ஒவ்வொருத்தருடைய எவ்வளவு ஊழியக்காரர் இருக்கான். ஜெயமாகுமா? தினகர் இறந்து போயிட்டாரு. ஜெயமாகுமா? மோகன் லாசர் கூட இருந்த ஒருத்தர் இறந்து போயிட்டார். ஜெயமாகுமா? ஆகாது. ஆகிறதுக்கு வேலை கிடையாது சொல்றார். ஒரு நொடி பொழுதிலே இமை பொழுதிலே மாற போறோம். ஏன் சிரிப்போமா? ஏன் சிரிப்போமா? பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவையே என்று காண்பேனோ. சொல்லுங்க. என் சொந்தமே என்று கேள்விக்குறி பண்ணலாம். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என் இதய
என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ வருத்தம் பசி தாகம் மான துயரம் அங்கு இல்லை. இங்க உள்ளது இல்லையா? வருத்தம் பசி தாகம் அங்கு இல்லை. விண் கிரீடம் வாங்கிப்பேன் விண்ணவர் பாதம் சேர்வேன். விண் கிரீடம் வாங்கிப்பேன் விண்ணவர் பாதம் சேர்வேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ என் இன்ப இயேசுவையே என்றும் காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. நன்றி அப்பா, நன்றி அப்பா. எப்ப பார்க்க போறேன், எப்ப பார்க்க போற? ஒரு 2 நிமிஷம். எவ்வளவு செய்திகள் கேட்டிருக்கீங்க. அவ்வளவுக்கு காரணம் தேவன் நீங்க கொடுத்திருக்கிறார். இந்த நிமிஷம் மாறின வரலாம், இந்த இமை பொழுதுல மாறின வரலாம், மறுரூபமாகுமா? ஒரு கேள்வி. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி 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 அப்பா. சோத்திரம் சோத்திரம். நன்றி ஆண்டவரே. இந்த தவசு காலங்கள் பேரை வச்சு வீணாக்கி கொண்டு இருக்கிறார்களே, இந்த தவ காலத்தை வைத்து வீணாக்கி கொண்டு இருக்கிறார்களே. தவ காலத்தில் அவர் வந்து பேசுவார், இவர் வந்து பேசுவார். இயேசு ஒரு நாள் பேச மாட்டார். போலியான கிறிஸ்தவர்கள் அநேக பேர் இருக்கிறார்கள் ஐயா. அவர்கள் மனம் திரும்ப செய்யும். உலக வாஞ்சியா இருக்கிற கிறிஸ்தவர்கள் அநேக பேர் இருக்கிறார்கள் ஐயா. அவர்களை மாற்றும். எங்க சபையில மார்பிள் அடிச்சுக்கிறதெல்லாம் பரலோகம் போகுமா? அவர்களை மாற்றும். நல்ல காரியத்தை தார், நல்ல சிந்தனை தார், நல்ல அறிவை தார். ஆண்டவரே, நீ கொடுத்த நேரத்தை நான் முடிச்சிருக்கிறேன் ஐயா. இந்த நேரம் நல்லதோ கெட்டதோ எனக்கு தெரியாது. ஆனா தவசு காலம் என்று சொல்லிக் கொண்டு அட்டுழியம் பண்ணக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பாடத்தை நீ கூட்டுது. நல்ல ஒரு கற்பனையிலே செய்ய. ஆசருக்கு கொடுத்த ஒரு தண்டனையை நீ கொடுமையா. நீ எப்படி இருக்க போற? எந்த நேரத்தில் இருக்க போற? பிதாவே, இவர்கள் செவி கொடுக்க லாசரு வெளியே வா என்று சொன்னாரே, நான் வெளியே வருவேனா? வெளியே வருவேனா? சிந்தித்து பார்ப்போம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. சோத்திரமையா. நன்றி நன்றி. சிலுவையில் அறையுள்ளே இனி நான் அல்ல இயேசுவையே. பாருங்க, அவரின் மகிமையே எனது லட்சியமே. அவரின் மகிமையே எனது லட்சியமே. சபை பெட்டிக்கு முன்னாடி பாடிப்போம். எந்த பெட்டிக்கு முன்னாடி போவோம்? சபை பெட்டிக்கு முன்னாடி போகும். இதை கேட்டு எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தெரியல. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ என் இன்ப இயேசுவையே என்று காண்பேனோ. நன்றி அப்பா, நன்றி அப்பா. சோத்திரம் ஐயா, சோத்திரம். இப்போ நிறைய இடைப்பட்டதுக்காக நன்றி. குற்றங்கள் குறைகள் இருந்தாலும் மன்னிக்கிறோம். அவரை கேட்கவர்கள், கேட்க போறவர்களும், பார்க்கக்கூடியவர்கள் நீ மாறக்கூடிய ஒரு சாக்கியத்தை தான் ஆசீர்வதி நீங்கப்படும். இப்போ இயேசு மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே, என் முழுவதுமே, என் ஆத்மாவே
கர்த்தர் செய்த சகலோபகாரங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஐக்கியம் உங்களோட மனைவரோட பரிசுத்தவானோட அரியனோடு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் காட்.